எல்லோருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் யார், அவங்களெல்லாம் செபி எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்கன்ற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோஸ் எல்லாம் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலில் வர வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் கிடைக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் போய் நம்ம ஷேர்ஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 3 மேஜர் ரெக்குயர்மெண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டிஜிட்டல் ஃபார்மில் தான், எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் நம்ம ஷேர்ஸை வாங்க போகிறோம், விற்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நேரடியாக நம்ம எக்ஸ்சேஞ்சஸில் போய்ட்டு நம்ம ஷேர்ஸை வாங்க முடியாது. நம்ம ஆன்லைனில் நம்மளோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் நம்ம ஷேர்ஸை வாங்க முடியும், விற்க முடியும். அதுக்கு என்னென்ன பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்கணுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு தேவையானது 3 அக்கௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த 3 அக்கௌண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட், நார்மலாக நம்ம பேங்க்ஸில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் அல்லது கரண்ட் அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம். ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை தான் நான் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட், அதாவது நம்ம ப்ரோக்கர்ஸ் மூலிமா நம்ம இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அல்லது இப்போ பேங்க்ஸே கூட 3-in-1 அக்கௌண்ட்டாக இந்த பேங்க் அக்கௌண்ட், இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் 3யுமே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி கூட பேங்க்ஸில் HDFC, ICCL, ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி பேங்க்லாம் போனீங்கன்னா நீங்கள் 3-in-1 அக்கௌண்ட்டே அவங்க ஓப்பன் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு வருவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரோக்கர்கிட்ட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே ப்ரோக்கரே அந்த டிமேட் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நாம் நேரடியாக போய் CDSLலையோ இல்லை NSDLலையோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. இந்த ப்ரோக்கரே நம்மளுக்கு அந்த டிமேட் அக்கௌண்ட்டை அந்த டெபாசிட்டரின்னு சொல்லக்கூடிய NSDL ஒரு CDSL, இவங்க 2 பேருமே மோர் ஓவர் சேம் தான். இவங்களில் யாரோ ஒருத்தவங்ககிட்ட நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ 1 by 1 நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். பேங்க் அக்கௌண்ட். பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் நம்மளோட இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது பேங்க்ஸு. இப்போ இந்த பேங்க்ஸு அண்டு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற இந்த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் அண்டு டெபாசிட்டரிஸ் NSDL, CDSL, இவங்க எல்லாரையுமே நம்ம ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருவோம். பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம ஒரு 6 மாதமாச்சும் நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கணும். நம்மக்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளோட ஒரு 6 மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வேணும். நம்ம ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு ஷேர்ஸை பை செல் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 6 மாதம் ஓப்பன் பண்ணி 6 மாதம் இருக்கணும். 6 மாதம் நம்ம அதில் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே நம்ம நெட் பேங்கிங் மூலிமா தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதால் ஒரு நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஒரு ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா கூட 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆன்லைன்லேயே எடுக்கணுன்னா நம்மளுக்கு நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். நம்ம நெட் பேங்கிங்கில் போய்ட்டு 6 மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்மளோட அக்கௌண்ட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம 6 மாதம் அதுக்கு நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதம் ஆகியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை தான் நம்ம லிங்க் பண்ண முடியும். அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம பேரில் இருக்கணும். நம்ம மற்றவங்களோட பேரில் இருக்க பேங்க் அக்கௌண்ட்லாம் நம்ம இதில் லிங்க் பண்ண முடியாது. நம்ம நிறைய அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி அதையே நம்ம இந்த ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த 3 அக்கௌண்ட்டுமே நம்ம ஒரு பைசல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டாக ஆகிடும். ஸோ நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தாலும் எதனாச்சும் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி எது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி அதில் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரங்களில் நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நம்மளோட ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணி வச்சுருப்போம். இன்கேஸ் ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம அந்த அக்கௌண்ட்டை மாற்றணும், வேறு ஒரு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஸ்டாக் ப்ரோக்கருக்கு நம்ம கால் பண்ணி கேட்டுக்கிட்டு அது எப்படி பண்ணணுமோ அது சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். அதை பண்ணி நம்மளோட இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றிட்டு வேறு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணுன்னாலும் அதுவும் ஆனால் கண்டிப்பாக நம்ம பேரில் தான் இருக்கணும். நம்மளோட பேன் கார்டை வச்சு தான் நம்ம அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும். அந்த ஒரு அக்கௌண்ட்டை வேணும்னா மாற்றி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பார்ப்போம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் புரோக்கர். ஸ்டாக் புரோக்கர்ன்றவங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஒரு ரெஜிஸ்டர்டு ட்ரேடிங் மெம்பராக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கிங் லைசன்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து செபியோட கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பை செல் பண்ணுறதுக்கான ஒரு கேட்வேவாக இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஆப்ரேட் ஆகுறாங்க. நல்ல ஒரு ஸ்டாக் புரோக்கரை நிச்சயமாக நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ஒரு நல்ல தரமான ஒரு ஸ்டாக் புரோக்கரை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்பவும் சேஃபு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜெரோதாவில் தான் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க தான் இந்தியாவோட நம்பர் 1 ஸ்டாக் புரோக்கராக இப்போதைக்கு இருக்காங்க. அவங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எந்த ஒரு சர்வர் பிரச்சனையும் இல்லாமல் நம்ம போடுற பை செல் ஆர்டர்லாம் கரெக்டான டைமில் கரெக்டான ப்ரைஸில் கரெக்டாக அவங்க அது எக்ஸிக்யூட் ஆகுது. சார்ட்ஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்டேட்டடாக இருக்குது. நான் நிறையா ட்ரேடிங் இந்த மாதிரி ஸ்டாக் புரோக்கர்ஸ் கிட்ட நிறைய ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். அது எல்லாத்தையும் விட பார்த்திங்கன்னா ஜெரோதா ஓகே நல்லா பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அதால் நான் அந்த ஜெரோதாவில் தான் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க தான் ஒரு நம்பர் 1 ஸ்டாக் புரோக்கராக இந்தியாவில் இருக்காங்க. இன்கேஸ் உங்களில் யாருக்காச்சும் இந்த ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் கீழே ஜெரோதாவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய அந்த மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ நம்மளோட ஸ்டாக் புரோக்கர்கிட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஒரு ஆப்பு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களோட ஆப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம வெப்லேயே போய் அவங்களோட வெப்சைட்லேயே நம்ம பை செல் ட்ரான்சாக்ஷன் நம்மளோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு அவங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்சாக்ஷன் பை அண்ட் செல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஷேரை வாங்கணும் விற்கணும்னா இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸை காண்டாக்ட் எப்படி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா 3 விதமாக நம்ம இவங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 3 விதமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி நம்ம பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா நேரடியாக அவங்களோட ஆஃபீஸே ஒரு இடத்துல இருக்கும். மோஸ்ட்லி ரொம்ப எல்லா இடத்துலையும் இருக்காது. ஒரு சில முக்கியமான நல்ல ஒரு மெயினான ஏரியா ஒரு சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த மாதிரியான மெயினான ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் இருக்கும். நேரடியாக நம்ம அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம எந்த ஷேர்ஸை வாங்கணும் விற்கணும்னு நினைக்கிறோமோ அதை அங்கே அவங்க எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த ப்ரைஸில் இந்த ஷேர்ஸை வாங்குங்க, எனக்கு என்னோட ஐடியில் லாகின் பண்ணி எனக்கு இந்த ஷேர்ஸை வாங்குங்க, இந்த ஷேர்ஸை வீங்கன்னு சொன்னால் அவங்க நேரடியாக அவங்க ஆஃபீஸ்க்கே போய் அவங்ககிட்ட சொல்லி நம்ம பை அண்ட் செல் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2வது வழின்னு பார்த்திங்கன்னா டெலிஃபோன் மூலிமா நம்ம ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பை ஆர்டரை போடுங்க, செல் ஆர்டரை போடுங்கன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இது 2த்தையும் அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அவங்க செல்ஃபாக ஓனாக தான் பண்ணிப்பாங்க. அவங்க ப்ரொவைட் பண்ணுற அவங்களோட வெப்சைட்லேயோ இல்லை அவங்க கொடுத்துருக்க அந்த ஆப் மூலிமாவையோ நம்மளோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு நாமளே பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இதுதான் 3வது மெத்தட். இதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுவாங்க. நான் அப்படி தான் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் ஃபோன் பண்ணி பை அண்ட் செல் ஆர்டர் பண்ண சொன்னது கிடையாது. அவங்க ஆஃபீஸ்க்கு நான் இது வரைக்கும் எதுவும் போனது கிடையாது. நாமளே தான் ஓனாக பண்ணிக்கிறது. வெப்சைட்டில் போய்ட்டு நம்மளோட லாகின் பண்ணி நம்மளோட பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்ட்டு நானே சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணி என்ன ப்ரைஸில் வாங்கணும் என்ன ப்ரைஸில் விற்கணும் நானே தான் பை அண்ட் செல் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் புரோக்கர் நம்மளுக்கு அவங்க சைட்லேருந்து என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ட்ரேடிங் டெர்மினல் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களோட ட்ரேடிங் டெர்மினல் எப்படி இருக்கும், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் நோட்டு டெய்லி அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம என்னென்ன ஷேர்ஸு எவ்வளோ குவான்டிட்டி என்ன ப்ரைஸ்க்கு என்னென்னலாம் வாங்கணும் என்னென்னலாம் விற்றோன்ற டீட்டெயில்ஸ்லாம் ஒரு கான்ட்ராக்ட் நோட்டாக டெய்லியும் நம்மளோட மெயில் ஐடிக்கு அவங்க கான்ட்ராக்ட் நோட்டாக அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஆஃபீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் போய் பார்த்திங்கன்னா இப்போ பேங்க்கில் எப்படி நம்ம 6 மாதம் ஒரு வருஷத்தோட ஸ்டேட்மெண்ட்டை போய் நம்ம எடுத்து பார்த்துக்குறோம். அந்த மாதிரி நம்ம இவங்க கொடுக்குற அந்த பேக் ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம 6 மாதம் ஒரு வருஷம் என்ன டைம் பீரியடோ அதை கொடுத்து என்னென்னலாம் நம்ம வாங்கியிருக்கோம் என்னென்னலாம் விற்றுருக்கோம் எவ்வளோ நம்மளோட P&L நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ 6 மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு இல்லை குறிப்பிட்ட டைமுக்கு நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் என்ன வருது இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி அது மூலிமா பார்த்துக்கலாம்.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வித்ட்ரா பண்ணுற இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க பண்ணித்தராங்க. ஈஸியாகவே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து குயிக்காக நம்ம அதுலேருந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து தேவைன்னா நம்மளோட பணத்தை வித்ட்ரா பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணுறதுக்கு அவங்க ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்னு ஒரு ஃபீ அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ப்ரோக்கரேஜ் எவ்வளோன்றது பார்த்து நம்ம ஒரு ப்ரோக்கரை தேர்ந்தெடுக்கணும். ஜெரோதாவை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்டருக்கே ஒரு பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டர் பண்ணால் ₹20, ₹20, ₹40 ஆகும் நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணால். மற்றபடி நம்ம இந்த மாதிரி கேஷ் மார்க்கெட்டில் போய் ஸ்டாக்ஸை வாங்கி விற்றோன்னு பார்த்திங்கன்னா 0.01% தான் அவங்க அதிலேருந்து எடுப்பாங்க. இப்போ ஒரு பை பண்ணால் நம்ம ஒரு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம பண்ணுறோமோ அதில் 0.01% கேல்குலேட் பண்ணி அதை மட்டும் தான் ப்ரோக்கரேஜாக எடுப்பாங்க. அதே மாதிரி செல் பண்ணுறோன்னா அந்த அமௌண்ட்டில் ஒரு 0.01% மட்டும் தான் கேல்குலேட் பண்ணி அவங்க ப்ரோக்கரேஜாக எடுப்பாங்க. இருக்கிறதுல ஒரு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜ்னு பார்த்திங்கன்னா ஜெரோதா தான். அது ஓகே, பரவாயில்ல. ப்ரோக்கரேஜ்லாம் ரொம்பவும் கம்மி தான். அது எவ்வளோ ப்ரோக்கரேஜ் அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ரோக்கரேஜ் கேல்குலேட்டர்னே கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ வாங்க போகிறோம் விற்க போகிறோன்றத அந்த அமௌண்ட்டெல்லாம் அதில் நம்ம ஃபில் பண்ணோன்னா எவ்வளோ ப்ரோக்கரேஜ்ன்றதே அதில் நம்ம பார்த்துக்கலாம். அதையெல்லாம் நான் செப்பரேட்டாக தனித்தனி வீடியோஸில் நான் 1 by 1 சொல்லிக்கிட்டு வரேன். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டிமேட் அக்கௌண்ட். இப்போ 1996க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷேர்ஸை வாங்கணும் விற்கணும்னா அது ஒரு ஷேர் சர்டிஃபிகேட்டாக தான் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு பணம் கொடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் போய் ஒரு ஷேர்ஸை வாங்குறோன்னா நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டாக நம்மளுக்கு இவ்வளோ ஷேர்ஸு நம்ம பேரில் ஓனர்ஷிப்புன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டாக தான் கொடுத்தாங்க. அதேமாரி விற்கிறவங்க அந்த சர்டிஃபிகேட்டை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க பேருக்கு ஓனர்ஷிப்பை ஒரு சர்டிஃபிகேட்டாக கொடுக்கணும். இப்படி தான் பேப்பர்ஸாக தான் பை அண்ட் செல் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி நம்ம ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு பத்திரம் மூலிமா ஒரு இடத்த வாங்குகிறோம் விற்கிறோம், அது பேப்பர் மெட்டீரியலாக தானே இருக்குது. அந்த மாதிரி தான் முன்னையும் பேப்பர்ஸ் மூலிமா தான் சர்டிஃபிகேட்டாக தான் வாங்கி விற்றுட்ருந்தாங்க ஷேர்ஸ் எல்லாம். இப்போ 1996க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மில் வந்துடுச்சு. இப்போ டிமேட் அக்கௌண்ட்டோட ஃபுல் ஃபார்ம் எப்படின்னு பார்த்திங்கன்னா டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட். அந்த டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட்டை தான் சுருக்கி டிமேட் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது மெட்டீரியலெலாம் எதுவும் இருக்காது, எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஷேர்ஸ் வாங்குறது நம்ம ஒரு ஓனர்ஷிப்பை தான் நம்ம வாங்குகிறோம். அந்த ஓனர்ஷிப் வந்து முன்னெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்தாங்க பேப்பர் ஃபார்மில். இப்போ வந்து டிஜிட்டலாகவே அதை வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஷேர்ஸை வச்சுருக்காங்க. நம்ம வாங்கினா அது நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், விற்றா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் அது டெபிட் ஆகி யார் வாங்கினாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த சர்வீசஸை பண்ணுறவங்க ஏற்கனவே நான் டெபாசிட்டரிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். NSDL, CDSL இவங்க 2 கம்பெனி தான் இந்தியாவில் இருக்காங்க. 2 பேரும் மோரோவர் சேம் தான். அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம எந்த ப்ரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அவங்க யார்கிட்ட லிங்க் வச்சுருக்காங்களோ அவங்க மூலிமா NSDLஓ இல்லை CDSLஓ இந்த 2 டெபாசிட்டர்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க மூலிமா நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் நாம் நேரடியாக போய் டிமேட் அக்கௌண்ட் இந்த NSDL or CDSL கிட்ட ஓப்பன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஸ்டாக் ப்ரோக்கரே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போதே ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் அவங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த CDSL NSDL கூட டைரெக்டாக லிங்க் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டு ப்ரொவைட் பண்ணுற இந்த NSDL, CDSLலும் கூட செபியோட ரூல்ஸ் அண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் பிரகாரம் தான் அவங்களும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பை அண்ட் செல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு சொல்லி 3 அக்கௌண்ட்ஸை பற்றி பார்த்தோம். இது கூடவே இன்னும் ஒரு 2 பேரை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா NSCCL அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ICCL. NSCCLோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி கிளியரிங் கார்ப்பரேஷன் லிமிடெட். அதுக்கப்புறம் ICCLோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கிளியரிங் கார்ப்பரேஷன் லிமிடெட். இப்போ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு சப்சிடரி கம்பெனிஸ் தான். இப்போ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரன்ஸ் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம ஒரு இன்ஃபோசிஸ்ன்ற ஒரு கம்பெனியோட ஷேரை எடுத்துக்குவோம். இன்ஃபோசிஸ் ஷேரை நம்ம ஒரு ஷேர் பை பண்ணுறோன்னா இப்போ யார் நம்மக்கிட்ட அதை செல் பண்ணுறாங்களோ அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து டெபிட் ஆகும். டெபிட் ஆகி நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். அதே போல் இப்போ அந்த இன்ஃபோசிஸ் ஷேரோட ப்ரைஸ் ஒரு ₹400 வச்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம அதை பை பண்ணுறதால நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து ₹400 டெபிட் ஆகும். இந்த ₹400 வந்து நம்மளுக்கு யார் செல் பண்ணுறாங்களோ யாரோட அக்கௌண்ட்லேருந்து அந்த இன்ஃபோசிஸ் 1 ஷேர் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சோ
அவங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு இந்த ரூ. 400 கிரெடிட் ஆகிடும். இப்போ இந்த ஷேரை வாங்குகிற நம்மளோட பணம் அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஷேரை விற்கிற அவங்களோட அந்த டிமேட்டில் இருக்க அக்கௌண்ட்டில் இருக்க அந்த ஷேர் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் கிளியரன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த NSCCL அண்ட் ICCL தான். இது எல்லாமே பிஹைண்ட் த சீன்ஸில் நடக்கிறது தான். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எதையுமே இதெல்லாம் பார்க்க போகிறதுல எதுவும் கிடையாது. இருந்தாலும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஷேரை வாங்கணும்னு நினச்சா நம்ம ஒரு பைன்ற பட்டனை கிளிக் பண்ணுறோம், அந்த ஷேரை வாங்குகிறோம், நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அந்த பணம் டெபிட் ஆகுது. அதேமாதிரி செல் பண்ணோன்னா செல்லுன்ற பட்டனை நம்ம போய் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் கிளிக் பண்ண போகிறோம். நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க அந்த ஒரு ஷேர் வந்து நம்மக்கிட்ட வந்து டெபிட் ஆகிடும். நம்ம செல் பண்ணோடனே அதை யார் வாங்கினாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டுன்றது நம்மளுக்கு கிரெடிட் ஆகிடும். இது இவ்வளோதான் நம்மளால் பார்க்க முடியும். இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நடக்கிற இந்த ப்ராசஸ் என்னென்ன, இதில் யார் யாரெல்லாம் லிங்க் ஆகிருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த வேலையை நம்மளுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ்லேருந்து பண்ணிகிட்ருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இது எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ இந்த NSCCL அண்ட் ICCL இவங்களோட வேலை வந்து இந்த கிளியரன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுறது. அதாவது வாங்குறவங்க கரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து அந்த பணம் விற்கிறவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போதா, விற்கிறவங்க அந்த ஷேர்ஸை விற்றவங்க கரெக்டாக அந்த ஷேர்ஸை வாங்கினவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து வாங்கினவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்துடுச்சா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு. இந்த விஷயங்களெல்லாம் ஒரு ஷூரிட்டி பண்ணுறவங்க, ஒரு ஷூராக அதையெல்லாம் கண்காணிக்கிறவங்க, என்ஷூர் பண்ணுறவங்க தான் இந்த ரெண்டு கம்பெனிஸுமே. இது வரைக்கும் நம்ம நல்ல ஒரு பேசிக்கான விஷயம் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நம்ம டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். ஷேர் மார்க்கெட்னா என்ன, எதுக்காக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் பப்ளிக்கிட்ட ஷேர் மார்க்கெட் மூலிமா வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்னால் என்ன, இதுக்கப்புறம் எல்லாமே அதை பற்றின பேசிக்கான விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்குது, இல்லை வீடியோஸ்லாம் வேணும், இன்னும் டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஏதாச்சும் இருந்தால், இல்லை எந்த டாப்பிக்கை பற்றிலாம் பேசணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு தரமான கண்டென்ட்டோட நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.